ஹலோ துளசி, அங்க என்ன நடந்துச்சு? நீ சொன்ன மாதிரி அன்பு ஆனந்தி கழுத்துல தாலி கட்டிட்டானா? அவங்க கல்யாணத்தை ஆனந்தியோட ஃபேமிலியும் அன்போட அம்மாவும் ஏத்துக்கிட்டாங்களா? அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? சார், அது அது வந்து என்ன துளசி, ஏன் பேசாம யோசிக்கிற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இல்ல சார், நான் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல. மாமா ஆனந்தி கழுத்துல தாலி கட்டல. ஏன் கட்டல? அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல அன்பு தாலி கட்டுற சந்தர்ப்பம் அமையலையா? அது அன்பு மாமாவே தாலி கட்ட வேண்டான்னு மனச மாத்திக்கிட்டாரு. ஏன் திடீர்னு? என்கிட்ட அன்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசினானே, அப்புறம் ஏன் திடீர்னு மனச மாத்திக்கிட்டான்? இல்ல சார், பல பிரச்சனையை தாண்டி இப்பதான் கோகிலாவோட கல்யாணம் நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனந்தியும் அவங்க அப்பா அம்மாவும் அவங்க கல்யாணத்தை ஊரே பிரமிச்சு போற அளவுக்கு பண்ணிருக்கோன்னு அவங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஆனந்தி கழுத்துல மாமா தாலி கட்டி இதனால அவங்க சந்தோஷம் கெட்டு போயிடும்னு மாமா நினைக்கிறாரு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க, கோகிலா வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா என்ன ஆகும்னு மாமா பயந்துதான் அவர் முடிவை மாத்திக்கிட்டாரு. சரி, ஓகே. அட்லீஸ்ட் அவங்க லவ் பண்ற விஷயத்தையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற விஷயத்தையும் ஆனந்தியோட அப்பா அம்மா கிட்ட அன்பு பேசுறானா? அதாச்சும் நடந்துச்சா? துளசி, உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? பதில் சொல்லு. நீங்க இதுக்கு மேல அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மாமா கிட்டே போன் பண்ணி கேளுங்க சார். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார், நான் வச்சிடுறேன். துளசி, துளசி! இன்னும் இவருக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. அங்க கல்யாணத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. அன்பு ஆனந்திய பொண்ணு கேட்டானா, இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு கேட்டதுக்கு ஓகே சொன்னாங்களான்னு தெரியலையே. எப்படியாவது இந்த கர்ப்ப விஷயம் மத்த எல்லாருக்கும் தெரியறதுக்குள்ள ஆனந்தி மைண்ட் மாறினா நல்லா இருக்கும். மித்ரா, இந்தா காஃபி குடி. என்ன மித்ரா, நீ ஆனந்தி ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து டென்ஷனாவே இருக்க, என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. சுயம்பு, புடி. சொல்லுங்க சுயம்பு. மேடம், உங்க ரூம்ல ஸ்வீட் ஏதாவது இருக்கா? ஸ்வீட்டா? எதுக்கு? இருந்தா சந்தோஷமா எடுத்து சாப்பிடுங்க மேடம். என்னாச்சு சுயம்பு? எதுக்கு இப்ப ஸ்வீட் சாப்பிட சொல்றீங்க? அப்படிப்பட்ட ஒரு அருமையான செய்தியை சொல்ல போறேன். சுயம்புலிங்கம், சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாங்க. அட, நம்ம எதிரி ஆனந்திய கல்யாணத்துல எல்லார் முன்னாடியும் ஆசை தீர பழி தீத்துட்டேன். அதோட இல்ல மேடம், ஊரு முன்னாடி பஞ்சாயத்தை கூட்டி ஆனந்தியும் அழகப்பனியும் ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டேன். அந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லத்தான் நான் உங்களுக்கு போன் போட்டேன். என்ன சொல்றீங்க? ஆனந்தி என்ன தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணானா? மேடம், கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல கர்ப்பமான கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 மாசத்துல கர்ப்பமான கதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளவு ஏன் 2 வாரத்துல கர்ப்பமான கதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க ஆனந்தி என்னடானா கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகி வந்து நிக்கிறா. சுயம்புலிங்கம், என்ன சொல்றீங்க? ஆனந்தி கர்ப்பமா இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க ஒரு வைத்தியர் இருக்காரு மேடம். திருவிழாவுக்கு முன்னால ஆனந்திய நான் புதைச்சேன் இல்ல, அப்பவே இதெல்லாம் நடந்திருக்கு மேடம். ஆனா இப்ப கல்யாணத்துலதான் எனக்கே தெரிஞ்சது. அவளை நான் கட்டிக்கிட்டு வந்து சித்திரவதை பண்ணி எப்படியெல்லாம் சந்தோஷப்படணும்னு நினைச்சேனோ அதை விட இப்ப அவ பஞ்சாயத்துல என்ன கெடுத்தவன் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி அழும்போது கேட்கவே ஆனந்தமா இருந்துச்சு மேடம். என் பிறவி பலனை அடைஞ்ச மாதிரி இருக்குது.
அழகப்பன் தம் பொண்ண நினைச்சு வாழ்நாள் முழுக்க கதறி அழுது துடிக்கிறத பார்த்து ரசிக்கிற காலம் வந்துருச்சு மேடம். அவன் இப்ப இந்த ஊர்ல இருக்க முடியாதுன்னு சொல்லி அங்கதான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. அங்கேயும் அதே காரணத்தை சொல்லி சென்னையை விட்டு திரும்ப சவரக்கோட்டைக்கு அனுப்பி வைங்க. அந்த சவரக்கோட்டைக்காரி அழுது புலம்பி துடிக்கிறத பார்த்து நான் ரசிக்க வேண்டி இருக்கு மேடம். இம்புட்டு பெரிய சந்தோஷத்தை என்னோட வச்சுக்க வேடான்னு தான் உங்களுக்கு போன் பண்ணேன். சுயம்பலிங்கம், என்ன மாதிரி மனுஷன் நீங்க? உங்களுக்கு அந்த ஆனந்தி கூட பிரச்சனைனா அதை நேர்ல போய் தீர்த்துக்க வேண்டியதானே, இல்லனா வேற ஏதாவது ரூட்ல போய் பழி வாங்கிருக்க வேண்டியதானே. ஒரு பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா, அவளை அசிங்கப்படுத்தி சந்தோஷப்பட்டதும் இல்லாம அதை எனக்கு வர கால் பண்ணி பெருமையா பேசுறீங்களா? அல்பத்தனமான ஆளா இல்ல உங்களுக்கு? என்ன மேடம், என்ன பேச்ச வித்தியாசமா இருக்கு? ஆனந்திய பழி வாங்க என்ன விட ஏதேதோ முயற்சி பண்ண நீங்க நல்லவங்க, நான் கெட்டவனா? எங்க இருந்து வந்துச்சு மேடம் இந்த திடீர் கரிசனம்? இங்க பாருங்க சுயம்பு, நான் எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா மோதி இருக்கேன். மனசார அவளை இந்த மாதிரி பழி வாங்கணும் நான் நினைச்சதே இல்ல, நான் நினைக்கவும் மாட்டேன். இந்த விஷயத்துல நீ நானும் ஒண்ணு இல்ல. இனிமே இந்த விஷயமா என்கிட்ட பேசாத, போடவை. மேடம், என்னடா நடக்குதுங்க? இவதான் எப்படியாவது ஆனந்தி வாழ்க்கையை அழிக்கணும்னு என்னை விட தீவிரமா கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு இப்படி மாத்தி பேசுறா. ஏதோ பிசுரடிக்குது. ஆனந்தி கர்ப்ப விஷயம் பெரிய அளவுல எல்லாருக்கும் தெரியறதுக்குள்ள பிரச்சனையை முடிச்சு வச்சணும்னு நினைச்சா இந்த பைத்தியம் பஞ்சாயத்தை கூட்டி ஊருக்கே தெரிய வச்சுட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏ மித்ரா, ஆனந்தி என்ன நிஜமாவே கர்ப்பமாவா இருக்கா? ஆமா, அப்படிதான் சுயம்பலிங்கம் சொல்றான். என்ன சொல்றான்? அப்ப அதுதான் உண்மையாவே இருக்கும். அன்னைக்கு நான் நைட் ஹாஸ்டல் விட்டு போனதுக்கு அவ என்னெல்லாம் சீன் போட்டா. இப்ப இவளே கர்ப்பமா இருக்காளா? அவ ஹாஸ்டலுக்கு வரட்டும், நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். கரெக்ட். ஏய் 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 ரித்திகா, ரித்திகா! ஷோ, அவசரத்துல இவளுங்க கிட்ட வர சொல்லிட்டேனே. எல்லாம் அந்த சுயம்பலிங்கத்தால வந்தது. ஷோ, ஆனந்தி, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ இறங்கி வா. வா வா. ஆனந்தி வந்துருச்சு.